இருந்தா ஏமாத்த முடியாது. நீ பிரைவேட் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிறியா இல்லன்னா வந்து லேபர் ஆக்ட்ல வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. இந்த லேபருக்கு தனியா தொழில் சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுத்துருவாங்க. சின்ன சின்ன பெட்டிக்கிறதுல கடை 2 பேர் 3 அதுல என்ன தலையிட மாட்டாங்க, அதுல பிரைவேட் எல்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களா இருக்குமே ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை முழுசா கொடுக்க கூடாது. அவங்க அவசரப்பட்டு செலவழிச்சிருவாங்க. அவங்க சம்பளத்தில் ஒரு பகுதி நீங்க பிடித்தம் பண்ணி என்ன செய்யணும், அதை வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கணும். அது கடைசியா கொடுக்கும்போது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யும் உதவும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க. அப்படி பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உண்டு. இப்ப என்னவாகுதுன்னா இது கம்பல்சரியா வட்டி தான், சந்தேகமே கிடையாது. நீங்க 25 ரூபா உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்துச்சுன்னு சொன்னா அது கணக்கெல்லாம் போட்டு வட்டி எல்லாம் போட்டு என்ன செய்வான், முதல் வருஷம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு இருந்திருக்கும், அதுக்குள்ள வட்டியை போடுவான். அடுத்த வருஷம் 2 லட்ச ரூபாய் சேர்ந்திருக்கும், 2 லட்சத்துக்குள்ள வட்டியை போடுவான். அதுக்கடுத்து 3 லட்ச ரூபாய் சேர்ந்திருக்கும். அந்த எவ்வளவு ரூபாய் அவன்கிட்ட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால்குலேட் எல்லாம் பண்ணி என்ன செய்வான், உங்கள்ட்ட வந்து அந்த வட்டி ரூபாயை சேர்த்து உங்கள்ட்ட தருவான். இப்ப இது என்ன, இது வந்து நமக்கு ஹராம் தானே கேட்கறாங்க. வட்டி தருவாண்ட நம்ம சேரவே கூடாது, சந்தேகமே இல்லை. ஆனால் இது வந்து நிர்பந்தம். எது நிர்பந்தம், அந்த ப்ராவிடென்ட் பிடிக்க வேணாம்னா வேலையை விட்டு போராட்டுவாங்க. நீங்க வேலையில நீங்களா வந்து கொண்டு கொடுக்கறது கிடையாது. நம்மள்ட்ட வந்து விரும்பினா ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு பணத்தை கொடுப்பா, விரும்பாட்டி நீ மொத்தத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா நம்ம வட்டி வர்றதுனால என்ன செஞ்சாவனு வேணாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும். நம்ம ஒரு அரசாங்க ஊழியரா இருக்கும், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருக்கும்னு வைங்களேன், நம்முடைய சம்பளத்தை தரும்போது என்ன செய்யலாம், விரும்புனா ப்ராவிடென்ட் போடுப்பா உனக்கு எதிர்காலத்தில் உதவும், விரும்பாட்டி முழுசா வாங்கிட்டு போப்பான்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், வட்டி போடுவானே நம்ம இவனை முழுசா கொண்டு கொடுக்கணும், வேணா முழுசா தந்துருங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு தரவே மாட்டான். எதுல தரமாட்டான், அரசாங்கத்தில் நீங்க போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் உன்னுடையது, இப்போதைக்கு உன்னுடையது இல்ல, பின்னாடிதான் உன்னுடையது, நாங்க வலுக்கட்டாயமா எடுத்துக்கிறோம். வலுக்கட்டாயமா அவங்க எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து நிர்பந்தத்துக்கு உங்களை எல்லாம் கேட்பானா, நிர்பந்தம் கேட்க மாட்டான். எது நிர்பந்தம், அவன் பிடிச்சி வைக்கிறது நிர்பந்தம். ஆனால் அவன் தரும்போது வட்டி சேர்த்து தர்றான்ல, ஏன் அசலை மட்டும் கொடுறான்னு வாங்கிட்டு போக வேண்டியானே, அசலை மட்டும் கொடுத்து என்ன செய்ய வேண்டியதா, எங்களை அசலை மட்டும் தாங்க என்ன செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம நம்முடைய அசலை மட்டும் வாங்கி கொள்ளலாம். அல்லது அசல் அளவுக்கு லோனை போட்டு எடுத்து பேசாம விட்டுற வேண்டியானே. நீங்க போய் கிளைம் பண்ணி தானே வீட்டுல ஒரு தட்டி வாங்குறியா இல்ல குத்திரோட சொல்ல போறான், பிரைவேட் ஃபண்ட் வாங்காம இருந்தா விட்டு போக போறான். நீங்க என்ன செய்யுங்க, 25 லட்ச ரூபாய் நமக்கு வரப்போகுது, 30 லட்ச ரூபாய் வட்டி போட்டுருக்காங்க, நம்ம என்ன செய்வோம் 25 ரூபாய்க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு லோனை போட்டு ரூபாய் எடுத்துட்டு போங்களா விட்டுற வேண்டியதானே, முடிஞ்சு வச்சுக்காத. அதை நம்ம தவிர்க்கிறதா இருந்தா வாங்கலன்னா எவனு கத்தி எடுத்து குத்த போறது இல்ல. அப்ப இது கொடுக்கலன்னா உங்களை வந்து வேலை போயிடும். அரசாங்கத்தில் எந்த ஒரு வேலையும் நமக்கு கிடைக்காது. பள்ளிக்கூடத்து வேலை, மருத்துவர், எவ்வளவு இன்ஜினியர் வேலை, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இழக்க வேண்டி வந்தது, நம்மளை மீறி நடக்கக்கூடிய காரியம். அதனால ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பது நம்ம விரும்பி செய்யக்கூடியதா இல்லாத காரணத்தினால், அவனா நம்மளை விருப்பத்துக்கு மாற்றமாக பிடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அதை வந்து அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, சக்திக்கு மீறி அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த வகையில அதுக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா கிளைம் பண்ணி வாங்கக்கூடிய நேரத்தில் அதுல வட்டியோட சேர்ந்து வறுமையானால் அது உங்களுக்கு அந்த வட்டி வாங்கக்கூடாது. வட்டி வாங்காம இருக்கிறது அந்த மாதிரி முன்னாடி லோனுக்கு போட்டு அதெல்லாம் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அவன் வட்டி போடாத அளவுக்கு என்ன செய்யணும், இருந்துகிட்டே இருந்தா தான் வட்டி போடுவான். நீங்க வேற மாதிரி டெக்னிக்கல் என்ன செய்ய வேண்டிய தேவைகளுக்கு அப்படி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், கணக்கு நேரா பெரும் வெளியே ரிட்டர் ஆகி வரும்போது 25 ரூபா தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, வெறும் 25 ரூபா. அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால அதை வந்து நம்ம தவிர்க்கிறதா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதை தவிர்த்து கொள்ளலாம். வாங்கக்கூடாதான், அந்த வட்டி மட்டும் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. நம்ம சம்பளத்தான் பிடிச்சி நமக்கு தரணும், அதை வாங்கிக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் நமக்கு சொந்தமானது, நம்ம உழைப்புல நமக்கு சம்பளத்தை போட்டு அதுல கழிச்சுக்கிட்டு தான் பிடிச்சிக்கிட்டு தர்றோம், அது நம்ம காசு. அது அப்ப அந்த காசுல வந்து தப்பும் கிடையாது. அதனோட ஒட்டி தர்றான்ல, அந்த ஒட்டி தருவது எதுக்காக தர்றான், என் காசு அவங்ககிட்ட கடனாக இருந்ததுக்கு தர்றான், என்னுடைய காசு அவங்ககிட்ட கடனாக இருந்ததுக்காக வேண்டி இந்த அவங்க காசு என்கிட்ட இருந்துச்சுல அதுக்கு சேர்த்து வச்சு அதான் வட்டி. அப்ப சேர்த்து வச்சுக்கேன்னு தரும்போது அது என்ன ஆயிடுது, வட்டியாயிடுது. ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அது இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒத்தின்னு ஒண்ணு இருக்கு நம்ம சமுதாயத்தில். ஒத்தி போகியம். ஒத்தின்னா என்னன்னா, ஒரு வீடு இருக்குது, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அதை வந்து நான் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன். எனக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு, உனக்கு 1 லட்ச ரூபா அவசரமா 2 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படும். நான் வந்து என்ன செய்ய, ஒரு ஆளை பிடிச்சி உனக்கு வீடு தானே வேணும், 2 லட்ச ரூபாய் கொடுப்பா, வீட்டை யூஸ் பண்ணிக்கப்பா, நீ 2 லட்ச ரூபாய் தந்துட்டு என்ன செஞ்சுக்க, எப்ப தர்றியோ நான் தர்றேன்னா வீட்டை திருப்பி தந்துரு இப்படிங்கிறது. இப்ப ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு ஒருவனுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வந்து நாம வந்து வாடகை கொடுக்காமல் பயன்படுத்துவது, இதான் ஒத்திங்கிறது. வாடகை ஒரு இடத்துல போய் நான் குடியிருக்கிறேன், வாடகை கொடுக்கணும்ல. என்னுடைய இடமா இருந்தா பிரச்சனை இல்லை. வேற ஒரு இடத்துல நான் குடியிருப்பதாக இருந்தால் அதுக்கு மாசம் 5000, 10,000, 8,000, 7,000 அதுக்கு வாடகை உண்டு. அந்த வாடகையை வாங்கிட்டு தான் ஒருத்தன் வீட்டை தருவானது, சும்மா தரமாட்டான். அது ஒரு தொழில், அது ஒரு வருமானத்துக்குரிய ஒரு வழி.
அவனுடைய நெருக்கடி என்ன செய்யுது, ஒரு 5 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுதுங்கும் போது, இந்த பெரிய வீடு பாத்துக்கிட்டியா, இதை வந்து நீ உன்கிட்ட தந்துட போறேன், நீ 5 லட்சம் ரூபாய் கொடு, எனக்கு அந்த நெருக்கடி போகட்டும், நான் பணம் எப்ப தோது பண்றனோ அப்ப உன்கிட்ட தந்துட்டு என்ன செய்யறேன், உன்னை காலி பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் இந்த வீட்டை வச்சுக்க அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. இதுல என்னன்னு கேட்டா 2 விஷயம் இருக்கிறது. ஒரு 5 லட்சம் ரூபாயை நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல. 5 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுக்கறோம்னு சொன்னா அவன் திருப்பி தராட்டி என்ன பண்றது, புடிமானம் வேணும். புடிமானமா நகையை வாங்கி வச்சுக்கிற மாதிரி வீட்டை வாங்கி வச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. ஒத்திக்கு நீ என்ன செய்யலாம், வீட்டை வாங்கலாம், வாங்குற தப்பு கிடையாது. ஏன்னா அவன் தராட்டி என்ன பண்றது, 5 லட்சம் ரூபாய் தூக்கி சும்மா கொடுத்து நம்ம வருமானம் ஒரு ஆதாரம் இல்லாம நிக்க முடியுமா? பேப்பர் ஆதாரத்தை வச்சுட்டு கிளைம் பண்ணி வாங்கலாமா அந்த காலத்துல? அதெல்லாம் முடியாது. கோர்ட்டுக்கு போனா 25 வருஷம் ஆகும். அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும், மெட்டீரியல் ஏதாவது இருக்கணும். அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா நம்மள்ட்ட ஒரு சாமான் என்ன செய்யணும், அதாவது அவனுடைய சாமான் இருக்கணும். அப்பதான் நமக்கு அதுல கேரண்டி இருக்கும். அந்த வகையில் என்ன செய்யலாம்னு கேட்டா, நீ வந்து பொருளை வந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கப்பா, வீட்டை என்கிட்ட தந்துரு, வீட்டை ஏன் பொசிஷன்ல இருக்கட்டும், நான் வேணா வாடகை கூட அந்த வாடகை வேண்டாம் வாங்கி தந்துடும் உனக்கு, வணங்குதா? பொசிஷன் என்கிட்ட தான் இருக்கு, வீடு வந்து என்கிட்ட தான் இருக்கும், என்னுடைய வீடு மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய ஆதாயத்தை நீ அறிஞ்சிக்க. எதுக்கு இந்த வீட்டை நான் வச்சிருக்கிறேன், நீ ரூபாயை தராம ஏமாத்திடக்கூடாது, ஒரு புடிமானம் தான் வச்சிருக்க அப்படின்னு செய்தால் அது அடமானம். வீட்டை அடமானமா வைத்து விட்டான், அடமானமா வைத்து விட்டு என்ன செய்யறான், அவனே குடியிருந்தா கூட வாடகை கொடுத்துடணும். இப்ப நானே ஒரு ஒத்திங்கிற ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் இந்த வீட்டுல குடியிருக்கிறேன் கேட்டா, இந்த வீட்டுடைய ரெக்கார்டு பொசிஷன் நான் வாங்கி வச்சுக்கிற வேண்டியது. உண்டா பத்திரத்தெல்லாம் கொடு, என் பேர்ல இருக்கட்டும், நீ எப்போ ரூபா தெரிய பத்திரத்தை வாங்கிட்டு போ, அது வரைக்கும் உங்க வீட்டுல குடியிருக்கிறேன்னா மார்க்கெட்ல என்ன வாடகை அந்த வாடகை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் அது ஒண்ணு தப்பு கிடையாது. குடிமானம் இல்லாம எதையும் கொடுக்க இயலாது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா, அப்படி வந்து அவங்க செய்யாம என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுல உட்காந்துட்டு வாடகை கொடுக்கறது கிடையாது. அப்ப நீ அது ஒருத்த வீட்டுல உடனே நீ ஒரு வருஷம் ஒரு மாசம் இருந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாடகை கொடுக்கணுமா இல்லையா? 5,000 ரூபாய் குறைஞ்சு சென்னையில வீடு இருக்கா? அப்ப மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு நீ வாடகை கொடுக்க வேண்டியதை ஏன் கொடுக்காம இருந்த? காசை வாங்கினதான் வட்டியா? இது வாடகை ரூபாயும் காசு தானே. நான் காசு எங்க வாங்கினேன், நான் காசா வாங்கினேன், சும்மா உட்கார்ந்து இருந்தேன். அட சும்மா உட்கார்ந்து நீ கொடுக்கத்தானே வேணும், அது வாடகை 5,000 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாயை வாங்கி கொண்டு என் வீட்டை உங்கள்ட்ட தருகிறேன். நீங்க என்ன பண்றீங்க, என் வீட்டுல வந்து எந்த விதமான வாடகையும் தராமல் ஒரு மாசம் இருக்கிறீங்கன்னா எதுக்காக இருந்தீங்க, எனக்கு வாடகை தரல, எதுக்கு நீங்க வாடகை தரல? என் ரூபாய் உங்கள்ட்ட கடனா இருக்கிறதுக்கா தரல, அதான் மேட்ரு. என் ரூபாய் உங்கள்ட்ட இருக்கிறது, உங்க ரூபாய் என்கிட்ட இருக்கிறதுனாலயோ என் ரூபாய் உங்கள்ட்ட இருக்கிறதுனாலயோ இந்த 5,000 ரூபாய் நீங்களும் நானும் இழக்கிறோம். இதான மேட்ரு. அப்ப இந்த 5,000 ரூபாய் நம்ம கொடுக்காம பயன்படுத்துறோமே, அப்ப அந்த எவ்வளவு வாடகை மார்க்கெட்ல வருமோ அந்த வாடகையை நீ வட்டியா வாங்கி திங்கிறேன்னு அர்த்தம். நீ வாடகை கொடுக்கல என்று சொன்னா 5,000 ரூபாய் மதிப்புள்ள வாடகையா இருந்தா நீ அந்த ரூபாய்க்கு 5,000 வட்டி வாங்குற. 10,000 ரூபாய் மதிப்புள்ள வாடகையா இருந்தால் ஒத்திங்கிற பேர்ல அவன் வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவனுடைய 10,000 ரூபாய் அவன்கிட்ட இருந்து என்ன செய்யற, அவனுக்கு போக வேண்டிய காசானது. இந்த ரூபாய் புடிமானத்துக்கு ரூபாயை கொடுத்து அது வைக்க, அதை பயன்படுத்தி அதுல இருந்து வரக்கூடிய ஆதாயத்தை நீ அடைஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கு நேரடி வட்டி செஞ்சுட்டு போயிடலாமே. நேரடி 5 லட்சம் ரூபாய் வட்டி கூட சம்பாதிச்சுட்டு போயிடலாமாப்பா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப அந்த மாதிரி ஒத்திங்கிற ஒரு வகையில சர்வசாதாரணமா நம்ம சகோதரர்களை இந்த வாடகை மிச்சப்படுத்துறவங்க பேர்ல என்ன செய்யறாங்க, இந்த ஒரு வேலையை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுல இன்னொரு விஷயம், கமர்சியலா பார்த்தாலும் பெரிய லாபம் ஒண்ணும் கிடையாது. 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மாசம் 5,000 ரூபாய் வாடகை கொடுக்காம இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். கமர்சியலா பார்த்தா கூட லாபம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சு எந்த லாபத்தில் போட்டால் 3,000 ரூபாய் என்ன செய்யணும், அதுல வரும். எந்த ஒரு வியாபாரம் லாப நஷ்டம் உள்ளதா இருந்தாலும் பெரும்பாலும் என்ன செய்யும், ஒரு 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் குறைஞ்சு வராதே இல்லையா? நீ 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு என்ன செய்யணும், 10,000 ரூபாய் கிட்ட வரணும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் வாடகை நீ அனுபவிச்ச, நீனும் பைத்தியக்காரத்தான் தான் பண்ற. அதுக்கு அந்த ரூபாய் ஏதாவது போட்டுவிட்டு 10,000 ரூபாய் வாங்கி 5,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருந்தோம்னா 5,000 மிச்சமாவது ஆகும், ஹலாலாவும் போயிடும், மிச்சமாவும் போயிடும், அது ஹலாலாவும் போயிடும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இது ரொம்ப பெரிய அறிவாளியமா நினைச்சுக்கிட்டு வாடகை இல்லாம இருக்கிறோம்ல, புத்திசாலித்தனமான வேலை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புத்திசாலித்தனமா அதுல ஒண்ணும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாது, பாவம் தான் அதுல சேர்கிறது. அதனால இதுல என்ன நீங்க கவனிக்கணும், உங்களுடைய பணம் ஒருவரிடத்துல இருப்பதற்காக வேண்டி அவரிடத்துல நீங்க கூடுதலாக எதை நீங்கள் பெற்றாலும் அது வந்து வட்டி தான். இந்த வாடகை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களே, அவருக்கு சேர வேண்டிய வாடகையை நீங்கள் வாங்கி கொண்டீர்களே ஆனால் வட்டியாயிரும். அதனால கஷ்டப்படுறான், உதவின்னு கொடுக்குறேன் கொடுங்க, என்ன செய்யுங்க, அதுல எந்த ஆதாயத்தை நான் எதிர்பார்க்கல. மனிதனுக்கு மனிதன் ரூபாயை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேஸ்டா, உனக்கு கஷ்டப்படுகிற இந்த வச்சுக்க, உன் வீட்டை வந்து அடமானம் எழுதி கொடு, அது ஏன் பொசிஷன்லாம் இருக்காது. அது வாடகை கிடைச்சி விடுறாங்க, வாடகை நீ வாங்கிட்டு போ, வாடகை நீ வாங்கிட்டு போப்பா, நானும் வாங்கி வசூல் பண்ண தந்துடுறேன், அல்ல நானே இருந்துகிட்டு உனக்கு வாடகை